ஒரு நாள் காட்டில் பறவைகள் பாட்டு, குரங்கு சிரிப்பு என அந்த காடே சப்தமாக இருந்தது. ஏய் பறவைகளே, ரொம்ப சத்தமா பாடுறீங்க. காடே ரொம்ப இரைச்சலா இருக்கு. அடே குரங்கு பயலே, நீயும் தான் ரொம்ப சத்தம் போடுற. அதை கேட்டு அனைவரும் சிரித்தனர். ஒரு யானை மரத்தை தள்ள முயன்றது. அடடா, நான் எப்பொழுது இருக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லையே. ஏய், எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை. காட்டில் உள்ள மந்திரப்பூ மறைந்து விட்டது. சின்ன சிங்கம் எல்லோரையும் அழைத்து கூட்டம் போட்டது. நம்ம காடு அமைதியா இருக்கணும்னா அந்த மந்திரப்பூ தேவை. நீங்கள் யாராவது எடுத்தீங்களா? ஐயோ, நான் எடுக்கலைங்க. எனக்கு நாள் முழுக்க வாழைப்பழம்தான். எனக்கு பூ என்றாலே அலர்ஜி. இப்போ இந்த ஜலதோஷம் வேற. என்னால அந்த மலரை தொடவே முடியாது. நான் எடுக்கவில்லை. வயதான ஆமை தாத்தா மெல்ல நடந்து வருகிறார். அந்த மலர் நதியின் பக்கம் காற்றில் பறந்து செல்வது போல் நான் பார்த்தேன். அனைவரும் அந்த மலரை தேடி நதி வழியாக சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது ஒரு மீன் அவர்களிடம் பேசியது. நான் தண்ணீரில் ஏதோ பிரகாசமா மிதப்பதை பார்த்தேன். அதுதான் நீங்க தேடி வந்த மலராக இருக்கும். நேரில் இருந்து மலர் கிடைக்கிறது. அதை ஒரு குட்டி முயல் எடுத்து கையில் வைத்துக் கொண்டிருந்தது. நான் வீட்டை அலங்கரிக்க வேண்டும் என்று நினைத்தேன். அது மந்திரம்னு எனக்கு தெரியாது. என்னை மன்னிச்சிடுங்க. அனைத்து விலங்குகளும் சிரித்துக்கொண்டு அந்த முயலை சமாதானப்படுத்தினர். சிங்கம் மலரை மீண்டும் மாய மரத்தில் வைத்தது. ஒளி ஒளிந்து காடு பிரகாசமானது. காடு நமக்கு, நாமும் காட்டுக்கே. ஒற்றுமையாக இருந்தால் எந்த பிரச்சனையும் சிறியதுதான். இந்த கதையின் மூலம் நாம் தெரிய வருவது என்னவென்றால், அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் எந்த ஒன்றையும் வெல்ல முடியும்.